Bernoulli's theorem ஓட definition பார்க்கலாம். The sum of pressure energy, kinetic energy and potential energy per unit mass of an incompressible non-viscous fluid in a streamline flow remains a constant. இப்போ இந்த fluidக்கு தான் Bernoulli's theorem apply ஆகும். அந்த fluidல gas moleculesம் liquid moleculesம் அடங்கும். அந்த fluidsக்கு condition இருக்கு. அந்த fluid incompressible இருக்கணும், நான் விஸ்காஸா இருக்கணும், அதே மாதிரி ஸ்ட்ரீம்லைன் ஃப்ளோவா இருக்கணும். ஸ்ட்ரீம்லைன் ஃப்ளோனா என்னன்னா, இந்த மாதிரி ஒரு பைப் லைன்ல ஃப்ளூயிட் ஃப்ளோ ஆகுறப்போ அதோட ஃப்ளோ வந்து சீரான ஃப்ளோவா இருக்கும். ஸோ அதுதான் ஸ்ட்ரீம்லைன் ஃப்ளோன்னு சொல்றோம். இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்கிற ஃப்ளூயிடோட டோட்டல் எனர்ஜி, அதாவது சம் ஆஃப் ப்ரெஷர் எனர்ஜி, கைனெட்டிக் எனர்ஜி அண்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜி பர் யூனிட் மாஸ் எப்போவுமே கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். இதோட மீனிங் என்னன்னா, இப்போ இந்த பைப் லைன்ல இந்த ஃப்ளூயிட் ஃப்ளோ ஆகுது. இப்போ இந்த இடத்துல இதோட கிராஸ் செக்ஷன் ஏரியா கம்மியா இருக்கு, இந்த இடத்துல அதிகமா இருக்கு. இப்போ இந்த இடத்துல ஃப்ளோ ஆகுற ஃப்ளூயிடோட டோட்டல் எனர்ஜியும் இந்த இடத்துல ஃப்ளோ ஆகுற ஃப்ளூயிடோட டோட்டல் எனர்ஜியும் கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். அதை மேத்தமெட்டிக்கல் ஃபார்மில் எப்படி சொல்லலாம்னா, பி பை ரோ, அதான் ப்ரெஷர் எனர்ஜி. ப்ரெஷர் எனர்ஜி பி பை ரோன்றது டென்சிட்டி, டென்சிட்டியை மாஸ் பை வால்யூம் சொல்லலாம். இங்கே மாஸ்ன்றது யூனிட் மாஸ்ன்றதுனால 1/v எடுத்துக்கலாம், அதான் ரோன்னு சொல்கிறோம். அண்டு கைனெட்டிக் எனர்ஜி ஃபார்முலா தெரியும், 12mv². இங்கே எம்ன்றது யூனிட் மாஸ்ன்றதுனால 12v² எடுத்துக்கிறோம். அதே மாதிரி பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், mgh. எம்ன்றது யூனிட் மாஸ்ன்றதுனால gh. இதோட சம் எப்பவுமே எப்படி இருக்கும்னா கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். இதான் பெர்னாலிஸ் தியரமோட மேத்தமெட்டிக்கல் ஃபார்மேட்.